குழந்தை வளர்க்கும் போது எதிர்பாராத விதமா நிறைய பிரச்சனைகள் வரலாம். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு 3 வயசு குழந்தை வீட்டில் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு மாதுளம்பழம் சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் அவங்களுக்கே தெரியாமல் மூக்கில் ஒரு சீடு உள்ளே போயிடுச்சு. லக்கிலி பேரண்ட்ஸ் வந்து அதை தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு எமர்ஜென்சியாக ஒரு 11 o'clock கூப்பிட்டு வந்தாங்க நைட்டு. நம்ம அதை பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக எடுத்தாச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நட்ஸ், சீட்ஸ், பொமோகிரானேட் சீட், இந்த மாதிரி விஷயங்கள், ஹோல் நட்ஸ், இதெல்லாம் 4 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு அப்படியே தரக்கூடாது. அதை க்ரஷ் பண்ணி பியூரி பண்ணி தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதே மீறி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்கலாம். இதில் நல்ல வேலை இதை கண்டுபிடிச்சி எடுத்ததுனால ப்ராப்ளம் இல்லை. எடுக்காம இருந்தால் என்ன ஆகிடலாம், அது மூக்கிலே இருந்து ஸ்டக் ஆகிடுச்சுன்னா சம்டைம்ஸ் வேகமாக மூச்சு இருந்தால் கூட லங்ஸுக்கு நேராக போய் உள்ள நிறைய பிரச்சனை வந்திருக்கும். அது இல்லாமல் மூக்கிலே மாட்டிட்டு இருந்தால் கூட நிறைய குழந்தைங்க சொல்ல தெரியாது, அங்கேயே இன்ஃபெக்ஷன் ஆகி அரிக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் ஆனால் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப ட்ரை பண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லாக எதுவும் பண்ணாதீங்க. பேனிக் ஆகாமல் கொஞ்சம் பெரிய குழந்தையா இருந்தால் கிராஜுவலாக வாய் வழியாக மூச்சு இழுத்துட்டு ஜென்டலாக மூக்கு வழியாக ப்ளோ பண்ண சொல்லுங்க. அப்படி முடியல, டவுட்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சாலே டாக்டர்கிட்ட கண்டிப்பாக வந்துருங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், 4 வயசு வரைக்கும் கண்டிப்பாக நட்ஸோ, ஹோல் நட்ஸோ, பொமோகிரானேட் சீடோ இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக தரக்கூடாது. 6 years வரைக்குமே மானிட்டர்டாக கொடுங்க. அவங்க சாப்பிடும்போது கூட உட்காந்து பாருங்க. அந்த மாதிரி இருந்தாலே ஈஸியாக இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லாம் அவாய்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.